அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டு vlog போட்டு ரொம்ப நாள் ஆகுது. பசங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கனால என்னால் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. வெரி சாரி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபவுண்டேஷன் டே வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு முந்தின நாள் நான் அந்த பார்பிக்யூக்காக என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே முந்தின நாள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. கிச்சன் சிங்க்கும் க்ளீன் பண்ணல, எல்லாமே அன்டைடியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு, கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வேலையை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். இங்கே சிக்கன் நான் ஐஸ் விடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 2 டைப் ஆஃப் மேரினேஷன் பண்ண போகிறேன். ஒன்று தந்தூரி சிக்கன் டிக்காவோட மேரினேஷன், இன்னொன்று மலாய் டிக்காவோட மேரினேஷன். ஸோ அதுக்கு 2 kgs ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் டிக்காக்காக பிரெஸ்ட் பீஸ் குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கா பண்ணுறப்போ ஈஸியாக அது குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே போன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய லாஸ்ட்டு ஷார்ட்ஸ்க்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, நிறைய வியூஸ், கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை மாதிரி என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கும் கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஒரு குட்டி சேனல், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டுருக்கு. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் கமெண்ட்டும் எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்றைக்கி பசங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் 2 kgs ஆஃப் சிக்கன் கட் பண்ணி 2 டைப்ஸ் ஆஃப் மேரினேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இஞ்சி பூண்டு பீல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நம்ம டைம் மேனேஜ் பண்ணி நம்ம ஒர்க்கை செக்ரிகேட் பண்ணோம்னா நம்ம நிறைய டாஸ்க்கை கொஞ்சமான டயத்தில் முடிச்சிடலாம். இப்போது இங்கே லஞ்சுக்கு நான் கீரை குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயக்கீரை ஆட் பண்ண போகிறேன். முதல் நாள் நான் வெந்தயக்கீரை ஆட் பண்ணேன், பிகாஸ் இன்றைக்கி வேலை இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால் லஞ்சை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஸோ வெந்தயக்கீரை குழம்பு ப்ளஸ் சிக்கன் ஃப்ரை பண்ணது இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்தளோட ரெசிபியை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பசங்க பார்த்துட்ருக்கேன். பசங்க படிச்சுட்ருக்காங்க ரொம்ப சின்சியராக. நீங்கள் எவ்வளோ கிச்சனில் வேலை இருந்தாலும், வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாலும், பசங்க படிச்சுட்ருக்கப்போ அப்பப்போ போய் நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தனியாக இருக்கும் அப்படிங்கிற டயர்டாக மாட்டாங்க, டைவர்ட் ஆக மாட்டாங்க. அப்பப்போ பசங்களை செக் பண்ணிக்கோங்க, மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் மேரினேஷனுக்காக செக் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ரெசிபி புக்கில். இப்போ நான் மலாய் டிக்கா மேரினேஷனுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மேரினேஷன் அதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஒரு மேரினேஷன் கொடுத்து 1/2 hour அதை நம்ம செப்பரேட்டாக ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா செகண்ட் மேரினேஷன் கொடுக்கணும். இப்போது ஃபஸ்ட் மேரினேஷனுக்கு 2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட அதுக்கு தேவையான சால்ட் ப்ளஸ் கொஞ்சமாக ஒரு 2 tablespoon லெமன் ஜூஸ், இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் அதில் ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துருங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அதை மிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்து ஒரு 30 minutes தனியாக வச்சுருங்க. ஸோ இங்கே நான் சொல்கிறேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டுக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை சைடு, அது ஊறுற வரைக்கும். இப்போது செகண்ட் டைப் ஆஃப் மேரினேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு 3 tablespoon நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட 2 cubes ஆஃப் ப்ராசஸ்டு சீஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மலாய் டிக்காக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இது கூட கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் எந்த அளவுக்கு அப்படின்னா 2 tablespoon, 2லேருந்து 3 tablespoon க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை டீசீட் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் இந்த இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாவை குட்டி குட்டிஸாக கட் பண்ணி அதை ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியண்ட்டை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்குள்ளே என்னென்ன சேர்க்கணும், மசாலா சேர்க்கணும் அப்படின்னா
ஒரு பிஞ்ச் ஆஃப் நட்மெக் பவுடர், ஜாதிக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப பண்ணிடாதீங்க, அது ரொம்ப ஓவர் பவரிங் ஆகிடும். டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி கசந்தா மாதிரி ஆகிடும். ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். அது கூட ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கம்ப்ளீட் மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த மசாலா, சீஸ், தயிர் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒரு கம்ப்ளீட் மிக்ஸ் கொடுத்துருங்க. இதோட டீட்டெயில்டு ரெசிபி இன்க்ரீடியண்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் பின் பண்ணுறேன். நான் ஒரு 500 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் கொடுக்குறேன். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி, அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்கவே இல்லை. ஒயிட் பெப்பர் பவுடர் அண்ட் உங்களுக்கு பச்சை மிளகா, அதோட காரம் தான். மைல்டாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அது கூட இந்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. மேக்ஸிமம் டிக்காக்கு ½ டேலேருந்து 1 டே வரைக்கும் நல்லா அது மிக்ஸ் ஆகி ஊறுனா வந்து ரொம்ப அந்த மசாலா வந்து சிக்கனில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் தவா ஃப்ரையும் பண்ணலாம், ப்ளஸ் நீங்கள் ஓவனில் பேக் பண்ண போகிறீங்க, இல்லைனா பார்பிக்யூ பண்ண போகிறீங்கன்னா எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை அடுத்து நம்ம வந்து தந்தூரி சிக்கன் டிக்கா மேரினேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து மசாலா வீட்டிலேருந்து எடுக்கல, நான் வந்து ரெடிமேடாக தந்தூரி மசாலா வந்து வாங்கிட்டேன். ஸோ அதை வச்சு தான் நான் மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேக்கில் வந்து இன்க்ரீடியன்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தயிர், இஞ்சி பூண்டு, ப்ளஸ் இதில் வந்து 1.5 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 1 ஹோல் பேக்கெட்னு கொடுத்துருக்காங்க. நான் 1 kg தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, இது கொடுத்து தான் நம்ம மேரினேஷன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நான் மேரினேஷன் ட்ரை பண்ணுறேன். ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேக்கெட் எம்டி பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மசாலா மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு ½ த பேக்கெட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது கூட வந்து தயிர் 3 டேபிள் ஸ்பூன், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, அப்புறம் கலர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் வந்து அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு, அதனால் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பார்பிக்யூக்கு சிக்கன் மலாய் டிக்கா, சிக்கன் தந்தூரி ஆட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் சிக்கன் மேரினேஷன் முடிச்சாச்சு. ஸோ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நான் இதை முந்தின நாள் மத்தியானம் இதை பண்ணி வச்சேன். மறுநாள் தான் நாங்கள் வந்து சிக்கனை பார்பிக்யூ பண்ண போகிறோம். ஸோ 1 டே வந்து இது மசாலா நல்லா வந்து சிக்கனில் ஏறி இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓவனில் பண்ணாலும் சரி, தவாவில் பண்ணாலும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ஃபவுண்டேஷன் எல்லாம் என்ன பண்ணோம், எப்படி என்ஜாய் பண்ணோம், இந்த டிக்கா எப்படி வந்துச்சுங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதில் குட்டி குட்டி ஷார்ட்ஸாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் கிச்சன்.